ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது மால்யத்தோட சதுர்தசி திதிக்கு ஒரு தர்ப்பணம். இந்த குரோதி ஆண்டோட மால்யபட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தோட தேய்பிறை சதுர்தசி அந்த காலத்துக்குரிய விளக்கங்கள் இது. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மால்யத்தோட சதுர்தசி அப்படின்னா சஸ்திர அத மால்யம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு விசேஷமான தர்ப்பணம். குருவர்களால் வாத்தியார் அதுக்கு ரொம்ப நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி விபத்து ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டு அதன் மூலியமாக உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு விசேஷமான தர்ப்பணம் தரக்கூடிய நாட்களில் இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இது யாரேனா நமக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம அவங்களுக்காக காருண்ய தர்ப்பணம் கூட கொடுக்கலாம். அது நிச்சயமாக தப்பே இல்லை. ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தாண்ட தானம் அப்படின்ட்டு இது ராமேஸ்வரம் போகிற வழியில் ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த சஸ்திரத மால்யம் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி விபத்தால் உயிர் இழந்தவங்க அவங்களுக்கெல்லாம். இந்த பக்கம் நம்ம அருகாமையில் அப்படின்ட்டு பார்த்துட்டா இங்கே பொந்தமல்லி அடுத்து நேமம்ன்ட்டு ஒரு இடம் ஒன்று உண்டு. அங்கே கூட வீரராகவ பெருமாள்ன்ட்டு ஒருத்தர் இருக்கார். அங்கே ஒரு சிவாலயம் இருக்குது. அம்பாள் கூட ரொம்ப விசேஷமான தாய் அவங்க. அந்த நேமம் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குளம் ஒன்று, கோயில் குளம் ஒன்று இருக்குது. அந்த தீர்த்தத்தை கொண்டு இந்த மாதிரி விபத்துலேயும் இளவயது துர்மரணம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப விசேஷமான அவங்களுக்கு ஒரு சாந்தியை தரும். ஏன்னா இந்த விபத்துன்றதெல்லாம் துர்மரணம், இளவயது மரணம், இதெல்லாம் இந்த துர்மரணம் நிச்சயமாக ஒரு குடும்பத்தில் நிச்சயமாக ஏற்படக்கூடாது குருவர்களால். ஏன்னா அது ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மோசமான ஒரு மிருத்யு அந்த குடும்பத்தில் அப்படி சுற்றிகிட்டே தான் இருக்கும். அந்த இயக்கங்கள் அந்த வேதனைகள் அந்த உயிரோட்டவங்களோடது இதெல்லாம் இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி ஏற்படக்கூடாது. அது ஏற்படக்கூடாதுன்னா நிறைய பூஜைகள் உண்டு. இப்போது அதுக்கு ஆரம்பத்திலே நல்ல உத்தமமான ஜோதிடர்களை நீங்கள் ஆலோசனை பண்ணிங்கன்னா சில விஷயங்களெல்லாம் சொல்லுவாங்க. யாருக்கு மாரக தோஷம் கடுமையாக இருக்குது, ஆயுள் பங்கம் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட ஓரளவுக்கு அதுக்கான ரெமிடிஸ் எல்லாம் கூட பண்ணிக்கலாம் வச்சுங்களேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஏற்படக்கூடாதுன்னா வாத்தியார் போன்ற உத்தமர்கள் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா 2 விஷயத்தை முக்கியமாக குறிப்பிட்றாங்க. ஒன்று, பித்ருக்களை சந்தோஷப்படுத்தணும். பித்ரு பிரீத்தி, பித்ரு தோஷம் இருக்கக்கூடாது. 2வது, குலதெய்வத்தோட சாபம் இருக்கக்கூடாது. குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும். இது 2 ஒருத்தங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த மாதிரியான வேதனைகள் எழாது. சரி, ஓகே. இந்த சஸ்திர அத மால்யத்தில் தர்ப்பண முறைகள்ன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா வாத்தியார் அதுக்கு விசேஷமான ஒரு முறையை குறிப்பிட்டிருக்காரு. ஒரு 9 அரச இலை எடுத்துங்க. ஏன்னா 9, 11, 21 அப்படிலாம் போகலாம். பட் ஏன் 9க்கு நம்ம இங்கே இம்பார்ட்டன்ட் பண்ணுறோன்னா கிழமை செவ்வாய்க்கிழமை. அதனால் அந்த கிழமைக்குரிய எண்ணு இந்த 9 அரச இலையை ஒரு வட்ட வடிவமாக அந்த நுனிகள்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு வட்டமாக வச்சுருங்களேன். 9 அரச இலையை எடுத்து நீங்கள் வட்டமாக ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டு அந்த நுனிகள்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் தர்ப்ப சட்டம் போட்டு தர்ப்பணம் பண்ணுறது உத்தமம். இது நம்ம ஆல்ரெடி இந்த தீர்த்த பிரவாக அந்த துளசி பரப்பி பண்ணுறதெல்லாம் அதோடு சேர்த்து ஆட் பண்ணி கூட பண்ணுங்கள், ஒன்றும் தப்பில்லை. பட் ஆனால் இது சஸ்திரத மால்யத்துக்குரிய விசேஷமான தர்ப்பணம். இது இந்த மாதிரி தர்ப்பணம் பண்ணுறதுனால ஓரளவுக்கு இந்த மாதிரி துர்மரணம் யாரையேனா அடைஞ்சிருக்காங்க முன்னோர்களில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நற்கதி கிடைக்கும். இதில் ஒரு பெரிய விஷயம், இதை பண்ணுறதுனால இந்த ஆபத்து விபத்துலேருந்து நாம் நல்ல முறையில் எஸ்கேப் ஆகிடலாம். அதுக்காக தான் இப்படி ஒரு விசேஷமான தர்ப்பணத்தெல்லாம் வாத்தியார் நமக்காக கொடுத்துருக்குறாங்க. இதை நிச்சயமாக எல்லாருமே முறையாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா இன்றைய காலகட்டம் அப்படி இருக்குது. நிறைய வாகனங்கள் பெருத்து போயிருக்கு. நிறைய வெளியில் போயிட்டு வர்றதுக்கே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலையாக மாறி போயிடுது. ஸோ அதனால் இந்த காலத்தில் நம்மளாகட்டும், நம்ம குழந்தைங்க எல்லாருமே, நம்ம வீட்டு சொந்த பந்தங்கள், பொதுவாகவே எல்லாருமே, எல்லா மனிதர்களுமே எந்த விதமான ஆபத்து விபத்து இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்மளாவது இந்த மாதிரி அகஸ்தி விஜய அடியார்களாகட்டும், நல்ல ஆன்மீக அன்பர்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பூஜைகள் பண்ணியாச்சுன்னா நிச்சயமாக அந்த விபத்து ஆபத்தை ஓரளவுக்கு தவிர்த்திடலாம்.
கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பொருட்கள் தானங்கள் வந்து எப்பொழுதுமே நம்ம உணவு அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கோம் வகை வகையாக. அதில் இந்த சஸ்திரத மால்யம் போன்ற காலங்களில் வந்து நிறைய இந்த பாத்திரங்கள் உலோக வகையான தானங்கள். உலோக வகை மீன்ஸ் என்னென்னா இந்த அருவாமனை, அப்புறம் வந்து தட்டு முட்டு சாமான்கள், முடிஞ்சால் ஒரு தையல் இயந்திரம் அண்டு மிக்சி, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் தானம் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய உத்தமம். ஏன்னா எதெல்லாம் நாம் நித்தியப்படி உபயோகம் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுங்களேன், அதன் மூலிமா அந்த உலோகங்கள் மூலிமா நமக்கு எந்த விதமான ஆபத்துகள் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி காலங்கள், அதுலேயும் குறிப்பாக இந்த சஸ்திரதமாலையும் அதுக்கு ரொம்ப ஆப்டான ஒரு நாள். இந்த மாதிரி காலங்களில் அந்த பொருட்கள் எல்லாம் நம்ம சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தரால் ஒரு மிக்சி வாங்கி கொடுக்கணும்னா ஒரு 10 பேர் சேர்ந்து கூட வாங்கி கொடுக்கலாம். அப்படி தானம் பண்ணுறோம் வச்சிங்களேன், அந்த உலோகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் நீங்கும். இதை வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. நமக்கு வரக்கூடிய ஆபத்தை இன்னொருத்தன் தலையில் கட்டிட்டோம் அப்படி இல்லை. தானம் வந்து பொதுவாகவே என்னென்னா, தானம் பெற்றவங்களும் நல்லா இருப்பாங்க, தானம் கொடுத்தவங்களோட தோஷம் இறைவனோட அருளால் சரி செய்யப்படும். இதுதான் அதோட விஷயம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி உலோக சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் தானம் பண்ணுறது. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, இந்த உணவுகள் ஏதேனும் கொடுத்தீங்கன்னா கூட கட் பண்ணாமல் இருக்கக்கூடிய அந்த சுண்டக்காய், சின்ன உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி நெருக்காமல் இருக்கக்கூடிய உணவுகளெல்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்கறது. இது எல்லாமே வந்து எதை நமக்கு கொடுக்கும் பார்த்துட்டிங்கன்னா, நிறைய இந்த காயம் படாமல் இருப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய பேருதவியாக பண்ணோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலம்தான் இந்த சஸ்திரத மால்யம். இந்த தர்ப்பணத்தை எல்லாருமே முறையாக நிச்சயமாக தெரிஞ்சு பண்ணுங்க குருவர்களால். ஓம்.